காட் ஃப்ரெண்ட்ஸ். யோவான் எழுதின சுவிசேஷம் 18ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். இயேசு பிரதியுத்தரமாக, நான் தான் என்று உங்களுக்கு சொன்னேனே, என்னை தேடுகிறதுண்டானால் இவர்களை போக விடுங்கள் என்றார். இந்த வசனம், இந்த கான்வர்சேஷன் யாரோடு கூட இயேசு பண்ணுகிறார் சொல்லும் பொழுது, கெதரோன் என்ற பகுதியிலே இயேசு ஊழியம் செய்துவிட்டு அந்த பகுதியிலே ஜெபித்துக் கொண்டிருக்கும் பொழுது நடக்கவிருக்கின்ற சம்பவம் தான் இது. இவரை காட்டி கொடுக்க போகிற யூதாசும் போர்ச்சேவர்களும் ஒன்றாக வருகிறார்கள். இங்கே நசரேயனாகிய இயேசு யார் என்று கேட்கிறார்கள். நசரேயனாகிய இயேசு யார் என்று கேட்கும் பொழுதே நான் தான் என்று இயேசு சொல்லுகிறார். நீ தேடுகிறவர் நான் தான், முதல் முறையாக சொல்லுகிறார். அதை கேட்ட உடனேயே யூதாஸ் தென்படுகிறான். இவர் அல்ல. யாரு? இயேசுவை பார்த்து இவர் அல்ல என்று முதன் முறையாக அவர்கள் கேட்ட கேள்விக்கு சொன்ன பதிலுக்கு பக்கத்தில் இருந்த போர்ச்சேவகன் மயங்கி விழுந்து விடுகிறான். இரண்டாவது முறையாக கேட்கிறார்கள், நசரேயனாகிய இயேசு எங்கே என்று. மறுபடியும் இயேசு சொல்லுகிறார், நீர் தேடி வந்த இயேசு நான் தான். நான் தான் இங்கே இருக்கிறேன் என்று சொல்லுகிறேனே, என்னை எடுத்துக்கொண்டு போங்க, இங்கே இருக்கிற மற்றவர்களை விட்டு விடுங்கள். அப்போ எதனால் இயேசுவை அடையாளம் காண முடியவில்லை? இயேசுவோடு கூட இவங்க எல்லாரும் பயணித்தவர்கள் தானே, சீஷர்கள் இருந்தார்கள். ஆனாலும் பரிசேயர் சதுசேயர் எப்பொழுதும் கூட இருந்து கொண்டே தானே இருந்தாங்க. அநேகர் அவர்களை பார்த்திருக்கிறார்களே. ஒரு 3 நாட்களுக்கு முன்பதாக அவர் கழுதையின் மேலே வாழ்க என்று சொல்லி அந்த தாவீதின் ஊரிலே வலம் வரும் பொழுது பார்த்திருக்கிறார்கள் அல்லவா? இயேசு இவர்தான் என்று தெரிந்த ஒரு தோற்றம் உடையவராக அவர்களுக்கு காணப்படாமல் போனதற்கு காரணம் என்னவென்று சொன்னால், அவர் மறுரூபமாகி இருந்தார், தேவனோடு கூட பேசியிருந்தார். கெத்செமனே தோட்டத்தில் அவர் ஜெபித்துக் கொண்டிருந்தார் அல்லவா? எனக்காக 1 நிமிடம் 1 மணி நேரமாவது முழித்திருக்க கூடாதா என்று சீஷர்களிடத்தில் சொல்லிவிட்டு அவர் சென்று ஜெபிக்கின்ற தருணத்தில் இவர்களை காட்டி கொடுக்கும்படியாக யூதாஸ் காரியர் அந்த போர்ச்சேவர்களை கூட்டிக் கொண்டு வருகிறான். நாம் தேவனோடு கூட சஞ்சரித்து கொண்டிருக்கும் பொழுது, தேவனோடு கூட ஐக்கியப்பட்டிருக்கும் பொழுது, இந்த உலக தோற்றம் இருக்கின்றது அல்லவா, அதிலிருந்து வேறுபட்டு காணப்படுகிறவளா இருப்போம். நம்மிடத்துல இந்த உலகம் இருந்த ஒரு சாயல், உலகத்தினுடைய சாயல் மறைந்து உன்னதத்தினுடைய சாயலை நாம் பெற்றுக்கொள்ளுகளா இருப்போம். வேதம் நமக்கு சொல்லுகிறது, மறுரூப மலையிலே அவர் சென்று மோசேயோடும் எலியாவோடும் பேசிக் கொண்டிருந்தாராம். அவருடைய முகம் வேறுபட்டு இருந்தது என்று சொல்லி சீஷர்கள் பார்த்து பயந்தார்கள். மோசையோடு கூட மலையில பேசின அந்த சத்தத்தை கேட்டு இஸ்ரவேல் ஜனங்கள் சொல்றாங்க, ஐயோ அவர் பேசவே வேண்டாம், நீங்க பேசுங்க மோசேன்னு சொல்லி அவருடைய வாயின் வார்த்தையை தான் கேட்க முற்படலை தவிர்த்து கர்த்தருடைய சத்தம் பெருவெள்ளத்தின் இரைச்சலை போல இருந்ததாம். அவர்களால் கேட்க முடியவில்லையாம், இடி முழக்கத்தை போல இருந்ததாம். எனக்கு தேவனுடைய பிள்ளைகளே, அந்த சத்தத்தை தானே மோசே போய் கேட்டார், அதே தேவனோடு கூட தானே மோசே சஞ்சரித்தார். அப்போ அவரால் அந்த அவருடைய வார்த்தையை கேட்க முடிந்ததே ஆனால், அந்த சத்தத்தை உணர முடிந்ததே ஆனால், அதை கேட்டு அவருக்கு எந்த டிஸ்டர்பன்ஸுமே வரவே இல்லையே ஆனால், தேவனுக்கும் அவருக்குமான மோசேக்குமான உறவு எப்படிப்பட்டதா இருந்தது? அதேதான் இங்கும் கூட இயேசுவோடு கூட தான் சீஷர்களும் இருக்கிறாங்க. எல்லா சீஷர்களுக்கும் தெரியுது நசரேயனாகிய இயேசுவோடு கூட தான் நாம் இருக்கின்றோம் என்று. ஆனால் யூதாஸ் காரியர் கண்ணுக்கும் மற்ற போர்ச்சேவகர் கண்ணுக்கும் இவர் யார் என்றே தெரியவில்லையே. நான் அடையாளம் காட்டுகிறேன்னு சொல்லி யூதாஸ் வந்துட்டாரு. ஆனா இயேசுவே சொல்றாரு, நான் தான் நசரேயனாகிய இயேசு என்று. ஆனால் இயேசு சொல்லும் பொழுதும் கூட போர்ச்சேவர்களால் நம்ப முடியவில்லை. அந்த தோற்றம் நாம் ஐக்கியப்பட்டிருக்கும் பொழுது, கர்த்தரோடு கூட தொடர்பில் இருக்கும் பொழுது, நம்முடைய உள்ளான மனுஷி செத்து நமக்குள்ளாக பரிசுத்த ஆவியானவர் இடைப்படும் பொழுது நம் தோற்றம் வேறுபட்டு காணப்படும். அநேகர் நம்மை பார்த்து சொல்லுவார்கள், நீங்க வேறு மாதிரி இருக்கிறீங்க, உங்க தோற்றம் முன் போல் இல்லை, வேறு மாதிரி இருக்கிறீங்க, உங்களை பார்க்கும் பொழுதே சமாதானமா இருக்கு, உங்க முகத்தை பார்க்கும் பொழுது ஒரு தெய்வீக கலை இருக்கு, உங்ககிட்ட பேசினாலுமே மனசுல சமாதானம் இருக்குன்னு புறஜாதியா சொல்லும் அளவிற்கு கர்த்தர் உங்களை உயர்த்துவார். எப்பொழுது தெரியுமா? நீங்கள் அவரோடு கூட, தேவனோடு கூட, இயேசுவோடு கூட, பரிசுத்த ஆவியானவரோடு கூட நீங்கள் ஐக்கியப்பட்டிருக்கும் பொழுது, அவரோடு கூட சஞ்சரிக்கும் பொழுது. இந்த அனுபவம் உங்களுக்கு இருக்கின்றதா? நீங்க இந்த மாதிரி ஒரு அனுபவத்தை நீங்க டிராவல் பண்ணியிருக்கீங்களா? சற்று சிந்தித்து பாருங்கள். Have a blessed day. Praise be to God.